இன்னும் உனக்கு பொண்ணே செட் ஆகலையா? கடுப்பேத்துற பைத்தியக்காரமா சிரிக்க வச்சிட்டான்டா. நான் என்னடா பண்றது? நானடா ஃபோன் பண்ணேன். என்னடா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா ஆச்சு சொல்றா. என்ன மச்சி இவங்க கேட்பமா? சோர் மச்சி, நம்மளுக்கு வேற என்ன வேலை? டேய் சொல்றா, எப்படா பொண்ணு செட் ஆச்சு? மறுபடியும் ஆரம்பிச்சிங்களாடா? அப்படி என்னதானா கேட்டீங்க அவன்கிட்ட? ஏய் ஒன்றும் இல்லடா, சந்தோஷ் கிட்ட எப்படி உனக்கு பொண்ணு செட் ஆச்சுன்னு கேட்டோம்டா. சிம்பிளா சொல்லு. எப்படா இன்ட்ரோ வாங்கினேன்? எப்படா நம்பர் வாங்கின? எப்படி ப்ரப்போஸ் பண்ண? ஷூரா சொல்கிறேன்டா. ஆனால் ஃபஸ்ட்டு அவன் என்ன சொன்னான்னு சொல்லு. டேய் அவன் கதையே விட்றா, உன் கதையே சொல்றா. இல்லடா சொன்னான்டா தெரியும் அவன் எந்த அளவுக்கு உண்மையை சொல்லியிருக்கான், எந்த அளவுக்கு ரீல் விட்டுருக்கான்னு. சொல்கிறா. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி இன்ட்ரோ வாங்கணும்னு கேட்டோம். என்னடா சொன்ன அதுக்கு? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான்டா பழகணும், அப்புறம் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எப்படி மீட் பண்ணலாம் ஞாபகம் இல்லைடா. டேய் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இன்ட்ரோ வாங்கினது ஞாபகம் இல்லையா? இதான் நாங்கள் நம்பணுமா? சொல்றா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், சொல்லு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானடா. ஆமா. நம்ம எப்படி மீட் பண்ணோம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஞாபகம் இருக்காடா? எப்படா ஞாபகம் இருக்கும்? ஏதோ பேசணும் பழகணும் அவ்வளோதான்டா. அதே மாதிரி தான் அவ கூட ஃப்ரெண்டானு, எப்படி மீட் பண்ணலாம் ஞாபகம் இல்லைடா. ஓ கம்பேரிசன் பண்ணி கவுண்டர் கொடுக்குறியா? ஏய் ஓவரா சீன் போடாதடா, சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா போய் தொலை. தூ மச்சி துப்புடா அவனை. தூ கோச்சுக்காதீங்கடா, சொல்கிறேன். ஆனால் ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணான்டா. தூ சொல்கிறா. ரொம்ப நாளாக நான் அவளை பார்த்துட்டு இருந்தேன்டா, அவளும் என்னை பார்த்தா. ஏய் கவிதைலாம் சொல்லாத, மேட்ரு மட்டும் சொல்லு. டேய் ஏன்டா இப்படி திருன்னு பார்க்குற? வேணா போய் பேசிட்டு வாடா. மச்சான் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போய் எப்படா பேச முடியும்? எனக்கு அவள் பேர் என்னன்னு கூட தெரியாதுடா. நான் போய் பேசிட்டு வரட்டா? முடிஞ்சா நம்பரும் வாங்கிட்டு வரேன்டா. ஏடா பேசுன அவள்கிட்ட? டேய் சென்னையில் முக்காவாசி பொண்ணுங்க பேர் ஒன்று திவ்யா இல்லைன்னா ஐஸ்வர்யா தான்டா, அதை யூஸ் பண்ணி தான் பேசினேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் திவ்யாவோட ஃப்ரெண்ட் தானே? ஐஸ்வர்யா ரைட்? திவ்யா என் ஃப்ரெண்டு தான், ஆனால் நான் ஐஸ்வர்யா கிடையாது. ஐ திங்க் யூ மிஸ்டேக்கன் மீ ஃபார் சம்மன் எல்ஸ். ஓ ஃபைன், கேன் ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கேட்டுக்கலாமே. ஆக்சுவலி நீங்கள் திவ்யாவோட ஃப்ரெண்ட் நினச்சி தான் நான் பேசினேன். பட் இட்ஸ் ஓகே, ஐம் சந்தோஷ். If you're interested, you can tell me your name. Otherwise, It's Aishwarya. Aishwarya only. டேய் செம்ம மாசுடா. டேய் வாயிலே வடை சுட்டுருக்கான்டா அவன். நான் அவன் கூட தான்டா இருந்தேன். நான் சொல்கிறேன்டா என்ன நடந்ததுன்னு. டேய் ஏன்னா அப்படி திருன்னு பார்த்துட்டு இருக்க? பிடிச்சிருந்தா போய் பேச வேண்டியதானடா. இல்லை மச்சான், முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி மச்சான் போய் பேசுறது? பேர் கூட தெரியாதுடா. மச்சான் இப்போ பேசுறது அவன் ப்ராப்ளமா? மெட்ராஸில் பார்த்துன்னு வச்சுக்கேன், பெரும்பாலான பொண்ணுங்களோட பேர் வந்து ஒன்று திவ்யா இல்லை ஐஸ்வர்யா தானே இருக்கும். தடிக்கு விழுந்தா ஒரு குரூப்பில் கண்டிப்பாக ஒரு திவ்யா இல்லை ஐஸ்வர்யா இருப்பாடா. இதே யூஸ் பண்ணி போய் பேசிட்டு வாடா. செம்ம மொக்கையாக இருக்கும் மச்சான், வேணாம் மச்சான் விடு. மச்சான் டாப்பிக்கே எல்லாம் பேசணும்னா இப்படி தான்டா பேசி ஆகணும், போடா. நீங்கள் சந்தியாவோட திவ்யாவோட ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா தானே? Do you know him? நோ. She's Divya, I'm Aishwarya. Who do you want and who the hell are you? இல்லை ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு, அதான். அதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிக்கலாம்ல, எதுக்கு சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு? கொஞ்சம் மூஞ்சியை சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நாங்கள் இப்போ பாய் சொல்லிட்டு கிளம்புறோம், நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ரொம்ப தேங்க்ஸுங்க, பாய். ta 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 gi ta 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 gi ta 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 gi ta 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 gi ta. என்னடா திவ்யா என்னடா சொன்னா? டேய் உனக்கு அந்த பொண்ணை முன்னாடியே தெரியுமா? இன்னொரு பொண்ணு பேர் திவ்யாடா, அவன் என் ஃப்ரெண்டு தான். அவள் தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான். நான் தான் அவன் போய் மொக்கம் அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நீ சொல்றத நம்பவே முடியலடா. உங்ககிட்ட நான் போய் சொல்ல போகிறேன், வேறனா கேட்டீங்க அவன்கிட்ட? வேற என்ன? எப்படி நம்பர் வாங்கின? ஃபேஸ்புக் தான்டா, பேர் தெரிஞ்சிச்சு, அதை வச்சு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அன்றைக்கே அக்செப்ட் பண்ணிட்டா. அவள் போடுற எல்லா மொக்க ஸ்டேட்டஸ்க்கும் பிக்சர்ஸ்க்கும் லைக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே சேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் சினிமாவுக்கு வரியான்னு கேட்டேன். திடீர்னு சினிமாவான்னு கேட்டா. அப்புறம் நம்பர் கொடுத்துட்டு வரதா இருந்தால் ரிப்ளை பண்ணுன்னு சொன்னேன். டேய் சேட்ல பேசி சினிமாக்கெல்லாம் போனியாடா? சினிமாவா? அதெல்லாம் சும்மாடா, நம்பர் வாங்குறதுக்காக.
2 மணி நேரம் கழிச்சு I can't come, Aishwarya. ஏன்டா முறைக்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. ஃபேஸ்புக்கில் மோன ரிக்வெஸ்ட் கொடுத்தான்டா, அக்செப்டே பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டா. 2-3 வாட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவளே அக்செப்ட் பண்ணான். டேய் அவன் தனியாக இருக்கும்போது சாட் பண்ணதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? அவன் லேப்டாப் யூஸ் பண்ணதே ஏறும்ல தான்டா. வாட்சுங்கடா. டேய் பிரைவசி தர மாட்டியா? தூ. அவன் லாக் அவுட் பண்ணாமல் போயிட்டான்டா, அதனால தான் எல்லாம் தெரியும் எனக்கு. 3 நாள் கழிச்சு தான்டா நம்பரே வாங்கினா. ஓ அப்போ ப்ரப்போஸ் பண்ணப்போ மொக்க வாங்கியிருப்பானோ? என்னடா சொன்னான் அதுக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்க, அப்புறம் எப்போ ப்ரப்போஸ் பண்ண? அவளை எப்பயும் வீட்டு பக்கத்தில் ட்ராப் பண்ணுவேன்டா. ஹே, என்ன ரொம்ப அவசரமா? இல்லையே, ஏன்? இப்போல்லாம் உன்கிட்ட பேசலன்னா என்ன சொல்றது? எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சே போயிட்டாளா? ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, இட்ஸ். ஆயினா எப்படி இருக்கீங்க? டேய் யாரா நீ? உங்க ஜூனியர்னா ஞாபகம் இல்லையா? என்ன அடிக்கடி பார்க்கும்போது செல்யூட் பண்ண சொல்லுவீங்களே. என்னண்ணா ஏரியா பக்கம்லாம் வரீங்க, பொண்ணு பின்னாடி எல்லாம் போறீங்க, கலக்கிறீங்க. அடிங்க. ஓவரா சீன் போடுறான்டா அவன். ஐஸ்வர்யா, ஐ திங்க் ஐ லவ் யூ. இவ்வளோ நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்போ லவ் யூன்னு சொல்லுறேன். இப்படி சொன்னால் நான் எப்படி உன்கிட்ட நார்மலாக பழகிறது? ஐ திங்க் ஐ நீட் சம் டைம். அது வரைக்கும் நம்ம பேச வேண்டாம். ஐ திங்க் ஐ நீட் சம் டைம்னு சொல்லும்போதே ஓகே சொல்ல போறான்னு தெரிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் சொல்லிடுவா. இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது தான் நீ வந்த. இன்னும் உனக்கு பொண்ணே செட் ஆகலையா? நான் என்னடா பண்றது? நானடா ஃபோன் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. ஏன்னா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய் செம்ம ரீல்ரா, அவன் சொன்னது எல்லாமே ரீல்ரா. ஐஷு, உன்கிட்ட ஒன்று பேசணும். என்ன அவசரமா? ஆமாண்டா, இப்போ கொஞ்சம் அவசரமாக கிளம்பணும். இப்பெல்லாம் உன்கிட்ட பேசலன்னா என்ன சொல்றது? என்ன சொன்ன? புரியல. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் ஐயோ நான் உன்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியே ஆகணும். ஐயே, இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, இட்ஸ். ஷபா, நான் கிளம்புறேன். ஐஸ்வர்யா, ஐ திங்க் ஐ லவ். டேய் அறிவில்ல, ஹார்ன் அடிக்கிற காது கேட்காதா? ஒரு பொண்ணை பார்த்தா அப்படியே பின்னாடி போக வேண்டியது. டேய் உன்னதான்டா, இங்க பாருடா. டேய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? டேய் ஓவரா சீனை போட்டு இருக்கான்டா. ஐஸ்வர்யா, ஐ திங்க் ஐ லவ். லூசாடா நீ? நான் ரொம்ப நேரமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம் இரு. யா சொல்லுடா. ஓகே மாமே, ஓகே பை. ஒன்றும் இல்லை, என்னோட ஐ திங்க் ஐ லவ் யூ. பாய் ஃப்ரெண்ட். சாரி, எதுவும் மனசுல வச்சுக்காத. we can just be friends னு சொல்லாத. இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இப்போ லவ் யூ சொன்னா சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இனிமே என்கிட்ட பேச வரவே வராது. பை. ச்சே போச்சுடா. ச்சே. டேய் வண்டியில எதுக்குடா ஸ்கிராட்ச் போட்ட? இல்ல பாஸ், பொண்ணு லவ். அதுக்கு என்ன என் வண்டியில ஸ்கிராட்ச போட்ட? வெக்கோ மான சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்காடா உனக்கு? நீயும் உன் புடலங்கா லவ்வும். டேய் ஏன்னா எப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நான் போய் சொல்ல போறேன்? சத்தியமா உண்மைதான்டா சொல்றேன். அந்த கார்ல அந்த பையன் என் ஃப்ரெண்ட்ரா. என்னடா ஓவரா சீனை போட்டு இருக்கான்டா. அவன் தான் மச்சான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான். டேய் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்டா. அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட உண்மையை சொல்லியிருப்பான். உனக்கே தெரியும் அவன் ஆள் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பான்னு. அவகிட்ட போய் அசிங்கப்பட்ட நம்மகிட்ட சொன்னா நம்மளா கலாய்ப்போம்ல, அதனால தான்டா போய் சொல்லியிருக்கான். என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு சுமாரான பொண்ணுகிட்ட மொக்கானோ சொல்றதுக்கு அசிங்கமானடா இருக்கும். பொண்ணுன்னு வந்தாலே இப்படி தான்டா சீன் போட ஆரம்பிச்சிருவானுங்க. கண்டிப்பாக எல்லா பசங்களும் பில்டப் பண்ணி தான்டா சொல்லுவாங்க. இதான்டா உண்மை.
ஆனால் நான்லாம் அந்த மாதிரி இல்லடா. கண்டிப்பாக உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லுவேன். ஒரு 2 மினிட்ஸ் இருடா, பேசிட்டு வந்துடுறேன். நம்ம சித்தார்த் இவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பான்னு எதிர்பார்க்கலடா. என்னடா சொல்ற? சந்தோஷ் தானடா அசிங்கப்பட்டான். டேய், தமிழ் படம் பார்த்து நான் லாஜிக் எனக்கு கெட்டு போச்சா என்ன? அன்னைக்கு லேப்டாப் அவன் ரூமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்தால் ஸோ என்ன நடந்து தெரிஞ்சது. 3 நாள் கழிச்சு இவன் நம்பர் வாங்கினது, ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணது எப்படி தெரியும்? 2-3 வாட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவளே அக்செப்ட் பண்ணா. 2-3 வாட்டி ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் எப்படா தெரியும்? 3 நாள் கழிச்சு தான்டா நம்பரே வாங்கினா. அவனே சொன்னான், பொண்ணுங்கன்னு வந்தாலே கண்டிப்பாக எல்லா பசங்களும் பில்டப் பண்ணி தான்டா சொல்லுவாங்க. இதான்டா உண்மை. கார் ஓனரோட பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னான். அதனால என்ன நடந்ததுன்னு தெரியும். அப்போ நல்லா யோசிச்சு பாரு, அந்த பையன் உண்மையா சொல்லி டேய் வந்துட்டானுங்க. சீப்பா. அது தடக்கி அவன் கீழே விழுந்தது, ப்ரொப்போஸ் பண்ணது, பாய் ஃப்ரெண்ட் இருக்கு சொன்னது, அதெல்லாம் அப்படிதான் தெரியும். நீயே பார்த்தல அவன் கதை சொல்லும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறான்னு. ஒருத்தன் இவ்வளோ சொல்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரமா திவ்யா 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 ஐ திங்க் ஹலோ. இனிமே என் கூட பேசவே பேசாத. ஓ இவ்வளவு நேரமா அவன் கதையை தான் சந்தோஷ் கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தானா? போ. நாளைக்கே உனக்கு கால் செட் ஆயிடுச்சுனா? என்னடா இப்படி கேட்டா? நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம். உங்ககிட்டலாம் உண்மையாக சொல்லுவேன்டா. நம்புடா தம்பி. என்னடா பாக்கடா, அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போது ஒரு இன்டர்வியூ எடுத்து வந்துடுறா சரியா? இவனும் என்கிட்ட போய் தாங்க சொல்லுவான். என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆள் எப்படி செட் ஆச்சுன்னு கேட்டா அடிச்சு சொல்றேன், அவன் உண்மையே சொல்ல மாட்டான். என்னமோ டீசெண்டா ஓகே வாங்கின மாதிரி சொல்லி சீன் தான் போடுவான். என்னையும் உங்களை மாதிரி நினைச்சிடாதீங்க. எனக்கு மட்டும் ஆள் செட் ஆகட்டும், கண்டிப்பா உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். உங்ககிட்டலாம் உண்மையாக சொல்லுவேன்டா. சத்தியமா உண்மைதான்டா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைடா.